Pose 1. Good. Pose 2. Pose 3. என்ன நடக்குதுங்க? ஃபோட்டோகிராஃபி. நான் இன்னிலும் ஃபோட்டோகிராஃபர் தெரியுமா? அவசியமாப்பா, இந்த வயசுல உனக்கு இது அவசியமாப்பா? ஒரு ஓல்ட் மேன் கட்டிட்டு இருந்தா போட்டோ எடுக்கிறதுக்கு இங்க பா உட்காரவே. கொஞ்சம் சிரிச்சு தலை. ஐயோ, இன்னொரு வாட்டி சிரி. என்ன சிரிப்பா? ஓ, சைக்கிளை எழுந்து போட. என்ன போட்டோ எடுன்னு சொல்லி நான் உங்களுக்கு கேட்டானாப்பா? வழிமறைத்து நிற்குது மலை போ வழிமறை. இன்னொரு போட்டோ எடுத்தா நீ நீ உட்காரு. வெல்கம் டு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை நட்சத்திர ஜன்னல். ஜென்ரலாக நட்சத்திரங்களை பார்க்கணுன்னா நம்ம வீட்டு வெளியில் வந்து ஒரு பால்கனி நின்று பார்க்கணும், இல்லை மொட்டை மாடியில் நின்று பார்க்கணும். ஆனால் இரண்டாம் உலகமோட நட்சத்திரங்களை பார்க்கணுன்னா எங்கேயும் போக முடியாதுங்க. இங்கே நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை நட்சத்திர ஜன்னலில் மட்டுமே தான் பார்க்க முடியும். ஸோ வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நட்சத்திரங்கள்ல ஒரு நட்சத்திரம் வால் நட்சத்திரம். வால் நட்சத்திரம்னா வால் நட்சத்திரம் இல்லைங்க, வால் நட்சத்திரம். அவ்வளோ குறுமான ஒரு யதார்த்தமான ஒரு நடிகர். அண்ட் அவங்க கூட வர்றது வந்து ஒரு உயரமான, எல்லா நட்சத்திரங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு நட்சத்திரம். எஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் ஆர்யா அண்ட் அனுஷ்கா. வி வெல்கம் ஆர்யா அண்ட் அனுஷ்கா. என்னை கொன்று போகிறாய் கடைவிழியா, என்னை தின்று போகிறாய். வணக்கம் அண்ட் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு அவர் ஷோ. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்யா பார்த்தோன்னே தான் அப்படியே ஏகப்பட்ட அப்படியே கொஸ்டின்ஸு கிளாரிஃபிகேஷன்ஸ் நிறையா வருது. ஏன்னா எங்கள் வீட்டு பிள்ளை, தமிழ்நாட்டு பிள்ளை. Thank you for having us here actually, and as I said before we started, I would want to say it on air that it's a pleasure to be have you know host the show for us. It's really nice. நம்ம நிறைய வெளியே பேசியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிவியில் பேச போகிறோம். ஆமாம், பப்ளிக்காக அவசரப்பட்டு நம்ம வெளியே பேசுகிறதுலாம் டக்குன்னு டிவியில் பேசிடக்கூடாது. எல்லாமே அப்படிதான். நம்ம என்னன்றது மக்களுக்கு தெரியறதுக்காக தான் இந்த ஷோ மெயினாக. கரெக்டு. ஆனால் எல்லா உண்மையும் சொல்லிடக்கூடாதுல்ல. ஆக்சுவலாக எங்களோட இன்னொன்று ஒரு முக்கியமான ரூல் என்னன்னா, உங்களோட செல்ஃபோன் இங்கே வந்திருக்க இந்த 1 hour வந்து எங்களுக்கு மட்டுமே சொந்தம். ஸோ வி ஓன் யூ கைஸ் ஃபார் திஸ் 1 hour. அப்போ செல்ஃபோன் உங்களுக்கு கொடுத்துடணுமா? அந்த செல்ஃபோன் இங்கே எடுத்து வச்சிடணும். எந்த கொண்டாடவே இல்லையே. ஏய் ஃப்ராடு. யூஸ்வலாக வந்து ஒரு ஷோக்கு போகும்போது அது உங்கள் ஷோன்னு தெரிஞ்சோன்னா நான் வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன். இந்த அல்வாலாம் வேணாம், மரியாதையா உனக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன். அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டு. இல்லையா, நான் தனியாக தானே வந்தேன். யாருங்க? அவசரமா ஃபாஸ்ட்டாக வந்ததுனால ஃபோன். எனக்கு தெரியுதாங்க, செல்ஃபோன் எடுங்க. அது கர்ச்சீஃப். இந்த பக்கம் அதுவும் கர்ச்சீஃப். செல்ஃபோன் எடுத்து இங்கே வச்சிடணும். கொண்டு வரல. இதே சும்மா ஒரு டம்மி ஒரு செல்ஃபோன் கொடுங்க, எந்துன்னு சொல்லி வச்சிடுறேன். லாயா மரியாதை. Nobody will believe that. ஆரியா அதுவும் செல்ஃபோன் இல்லாம. நான் That also 1 hour. அது 1 hour. Okay, Anushka. Sinu, na phone nichema. Any phone call which comes, you have to talk in front of our audience. Okay, perfect. Half the time we are getting interviews only. That's the worst thing. ஹீரோயின் அவங்க இவ்வளவு ஸ்போர்ட்டா இருக்காங்க. ஒரு நான் ஹீரோ கொண்டு வரலையே. பாத்துட்டியா? ஐயோ வச்சிரேன். Put on silent, na? Or leave it on? No, normal mode. யாரும் தயவு செய்து ஃபோன் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆரியா உன்கிட்ட மெயினா வந்து இந்த இரண்டாம் உலகம் எனக்கு வந்து ஆக்சுவலா சிங்கே ஆல. கம்ப்ளீட்லி நீ ஒரு பயங்கரமான ஜாலி பர்சன். எப்படி செல்வராகவன் படத்துல? இல்லை, ஆக்சுவலாக வந்து அதான் வெளியே உலகத்தில் வந்து இப்போ மீடியா இருக்கட்டும், ஈவன் சினிமா வேர்ல்டாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு பெர்செப்ஷன் ஒன்று இருக்குல்ல. இப்போ வந்து உங்களுக்கு பாலா சார் தெரியும். பாலா சார் அவர் ஐயோ பயங்கர டெரர் அப்படின்னு சொல்லி. பட் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நானும் எவ்வளோ ஒரு ஜாலியான பர்சன் வந்து வி நோ இட். ஸோ அதே ஒரு கேட்டகரியில் தான் செல்வராகவன் சார் வந்து எப்படின்னா, வெளியே பார்க்கும்போது பேசவே மாட்டார், சிரிக்கவும் மாட்டார், ரொம்பலாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுவார். பட் நீங்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து அவர் கூட இருந்தீங்கன்னா இஸ் த மோஸ்ட் ஃபன் பர்சன்.
அந்த அளவுக்கு ஜாலியாக இருப்பார். லைக் எ கிட். இந்த சில இடத்துக்குலாம் போனீங்கன்னா ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவர். இஸ் ஸோ மச் ஆஃப் ஃபன், ஸோ மச் ஆஃப் எனர்ஜி, ஸோ மச் ஆஃப் என்ன சொல்கிறது, எவ்ரி திங். லைவ் ஆயிரு மாதிரி. ஷூட்டிங் பேக்கப் சொன்ன அப்புறமா ஹி இஸ் அ டோட்டல் டிஃப்ரெண்ட் பர்சன். பட் நம்ம ஆர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்னாலும் ஒன்று தான், ஷூட்டிங் இல்லைனாலும் ஒன்று தான். எல்லா டைமும் எல்லாரும் இது சொல்லுவாங்க. பிகாஸ் ஐ எம் வெரி ஷாக் தட் ஐ ஹவ் சீன் அ வெரி வெரி சீரியஸ் டிசிப்ளின் ஹார்ட் ஒர்க்கிங். இஸ் டெல்லிங் நோ அப்படி இல்லை எப்படி பண்ணணும், யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட் இன் ரியலி. ஸோ தட்ஸ் வை உடனே நான் வெளியூர் போனால் அப்படிதாங்க, உள்ளூரில் தாங்க இந்த மாதிரி. இப்போ அப்ராட்லாம் எனக்கு அதனால தான் உங்கள் படத்துக்கு ஜார்ஜியாவில் போய் ஷூட்டிங் பண்ணீங்களா? எதுக்கு ஜார்ஜியா போனீங்க? மெயினாக அவருக்கு வந்து இப்போ வந்து 2ஆம் உலகம்னு சொல்கிறோம், பேரலல் வேர்ல்ட் மாதிரி ஒன்று காட்டுறோம். பட் ஹீ டிடன்ட் வாண்ட் டு ஷோ. இப்போ யாருமே பார்க்காத லொக்கேஷன்ஸ், யாருமே இது வரைக்கும் எந்த சினிமாலும் பார்க்காத ஒரு ஃபீல்டு, ஒரு விஷன் ஒன்று இருக்குல்ல. ஸோ அது இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சார். ஏன்னா இப்போ யூஸ்வலாக ஷூட் பண்ணுற லொக்கேஷன்ஸ் போயிட்டு இது ஒரு உணர் உலகம் அப்படின்னு காமிச்சேன்னா எல்லாம் சிரிச்சிருவாங்க. ஸோ யூ ஆர் ட்ரைங் டு சம்திங், கிரியேட் சம்திங். ஸோ இது வரைக்கும் யாரும் பார்க்காத பிளேசஸ், இது வரைக்கும் யாரும் ஷூட் பண்ணாத பிளேசஸ். ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி தேடி கண்டுபிடிச்சி எங்களை பெரிய பிரச்சனைகள்லாம் மாட்டி விட்டு நிறைய பிரச்சனைனா இட்ஸ் கம்ஃபர்ட் ஃபேக்டர். இப்போ ஒரு இடத்துக்கு போனால் அந்த ஊரில் கரண்ட் கிடையாது, தண்ணி கிடையாது, ப்ராப்பர் ஃபுட் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி, ஐ மீன் சாப்பாடு நம்ம வந்து அங்கே தான் குக் பண்ணோம். ஒரு 7 hours 1 weekக்கான தேவையான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்கி போய் அந்த ஊரில் அந்த மவுண்டன் மேலே வச்சுக்கிட்டு வி குக் அவர் ஓன் ஃபுட். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹட்ஸில் தங்கி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹட்டில் ஒரு 8 பேர் இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு 8 to 10 people will be there. ஒரு ஹட்டுக்கு ஒரு காமன் பாத்ரூம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் அது காமன் பாத் அதுக்கு ஷூட்டிங்காக பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் வந்து வி ஷாட். பட் ஆனால் ஒரு ஹீரோக்கு இது ஓகே, ஹீரோயினா நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? காலையில் எழுந்துச்சு அவங்க கையில் பக்கெட்டு துணியெல்லாம் துண்டெல்லாம் வச்சுக்கிட்டு பாத்ரூம் போகிறதுக்கு க்யூவில் நின்றுருப்பாங்க. Yeah, seriously. No, all that is true. Because we had, and in the bathroom also, we never had latches on the bathroom. So பாடிக்கிட்டே எல்லாம். Yeah, exactly. அனுஷ்கா ஹியர். இல்லை, அவங்க மூவி பாட்டு பாடும்போது அவங்க தான் பாத்ரூமில் இருக்கான்னு தெரியும். யார் இப்போ நான் பண்ணேன்னா என் சாங்ஸ் எதாவது பாடிட்டு இருப்பேன். என்ன பாடிங்க? தீ பிடிக்க No, that was his idea actually. His idea that was. அப்போதான் பாத்ரூமில் யாரும் இருக்கான்னு தெரியும். எல்லாரும் பாத்ரூம் சிங்கர்ஸ் ஆகிட்டோம். இவங்க வந்து ஜின் தா தா ஜின் தா தா. Honestly, I thought இது ஜோக் இல்லையா? இப்போ நிஜமா சீரியஸா சொல்றீங்களா? Very serious. Because suddenly na first day I went into thing, I said, "Arey latch illa, so what if I'm inside and somebody doesn't know that I'm inside?" And it's not like இப்போ எங்க bathrooms எல்லாம் bucketல நீல் விட்டா ரொம்ப force வரல, அங்க the water literally trickles because அங்க மேல அங்க water fill பண்ணோம் manually and it comes into the bathroom up. So then that's when he came out with the idea, don't worry, யார் உள்ள போங்க நீங்க பாட்டு பாடுங்க உள்ளன்னு. So after a point, after a few days, then you don't want to sing, so they used to tell him, please you sing outside till we come out. This is quite sportive and he sang for all of us. செம்மையாக பாடினேன். இது செல்வராகவன்ன்றதுனால நீங்கள் அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருந்தீங்களா, இல்லை கதைனால அவ்வளோ இல்லை கஷ்டப்படலாம் அப்படின்னு போய் மாட்டியாச்சு. இதுக்கு மேலே என்ன நம்ம ரிலாக்ஸ் காமெடியாக இருந்துச்சு actually really, because when கீதாஞ்சலி வந்தப்போ she bought lots of and the pickles and the முறுக்கு எல்லாம் டப்பா, and அங்கே there's no food at all, whatever they bring that food and cook. இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. So we used to steal that, each one of us. So Selvagar used to keep his dabba in his room and everything. So we used to go. கிடைக்கிற கஷ்டம். இவர் ஃபுல்லாக பேக்ட் ஃபுட் எல்லாம் அந்த MTH மசாலா இருக்குல்ல, அந்த இதெல்லாம் ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு காட்டனில் வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ டெய்லி அவர் வந்து ரொம்ப பாதுகாப்பாக ஒழிச்சு வச்சுப்பார். ஆனால் அவர் ரூம் விட்டு வெளியே போனால் எல்லாரும் திருடிட்டு போயிடுவாங்க. Each time you have to go to the toilet or something, we cross அவங்க ரூம், அப்படியே ரூமில் போயிட்டு எதனா ஒரு பேக்கெட் எடுத்து மேகி 2 minutes இந்த சிக்கன் இது நிறைய விஷயங்கள் இருக்கும். பிகாஸ் ஐ மீன் நீங்கள் சொல்கிறது எனக்கு புதுசாக இருக்குது. பிகாஸ் ஆர்யா பற்றி தெரியும், ஆர்யாவோட ஃபுட் ஹேபிட்ஸ் பற்றி கொஞ்சம் தெரியும். நீங்களே உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ் பற்றி சொல்கிறீங்களா? நான் ரொம்ப டயட் கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஃபுட் மட்டும் தான் சாப்பிடுவேன். நல்ல ஃபுட்டாக எவ்வளோ சாப்பிடுவீங்க? இவ்வளோண்டு தான் சாப்பிடுவேன். இவ்வளோண்டு மட்டும் தான் சாப்பிடுவேன். எப்படி இருந்தது ஆர்யா ஆக்டிங்? ஏன்னா ஆக்டிங் கொஞ்சம் என்ன அப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. யூஸ்வலாக நம்ம வந்து ஆர்டிஸ்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம், இல்லைன்னா ஒரு சீன் டயலாக் பேசுகிறோம். இந்த இதில் வந்து நிறைய இமேஜினரி கேரக்டர்ஸ். இப்போ வந்து ஒரு படத்துலேயே வந்து ஒரு லைன் ஃபைட் ஒன்று இருக்குது, ஒரு இமேஜினரி லைன் மேண்டிகோர். ஸோ அது 10 days வந்து அந்த லைனோட நான் ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன்.
ஆனால் லைன் யாரும் காணும், நான் மட்டும் தனியாக தான் ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இப்படி ரியாக்ஷன் கொடுத்தேன், ஓடுறேன், உழுவுறேன், குத்துறேன். ஆனால் கரெக்டான ஆங்கிளில் வந்து அந்த சிஜி டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஆங்கிளில் தான் இந்த லைன் இப்படி வரும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கரெக்ட் லுக்கு, அந்த கரெக்ட் ஆங்கிளில் வந்து அந்த கத்தி குத்துறது, எவ்ரி திங் இட் வெரி டிஃப்ரெண்ட். யூஸ்வலாக நம்ம ஆள் இருந்தாலே வந்து அப்படி இப்படின்னு பயங்கர கஷ்டப்பட்டு நடிப்போம். இது யாருமே இல்லை, சும்மா வந்து ஒரு இமேஜினரியாக நடிக்கிறது வந்து இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ ஒரு 10 days லைனோட ஃபைட் பண்ணுறேன்னு சொல்லி புலி வருதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நான் ஓடிட்டே இருந்தேன். 10 days ஓடிட்டு இருந்தேன். இந்த ஃபைட்டு முடிஞ்சிச்சு. பட் ஐ டோன்ட் நோ எப்படி இருக்கும், ஒன்றுமே தெரியாது. பட் இப்போது போஸ்ட்டில் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு லைனோட ஃபைட் பண்ணி நான் அந்த லைனை சாவடிச்சுட்டு வெளியே வந்துட்டு எப்படி, ஏன்னா யூ டோன்ட் ரியலைஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஐ மீன் இந்த மாதிரி சிச்சுவேஷன் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண முடியாது. ஆமாம், இல்லை ரியல் லைஃப் இல்லாமல் நம்ம ஃபிலிம்லேயே இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காது. என்னென்னமோ புதுசு புதுசா விஷயங்கள் ஆர்யா பத்தி நான் கேள்விப்படுறேன். இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யூ கைஸ் கோயிங் ஃபார் a short commercial break in ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை நட்சத்திர ஜன்னல். விஷால் வந்து சொன்னாப்ல, ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்டப்போ, இல்லை ஆர்யா இப்போ கல்யாணம் பண்ணுறனோ அப்போதான் அந்த போய் அவன் வீட்டில் சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு, யானைக்கு குண்டு அழகு, அனுஷ்காக்கு ஃபேட் அழகு.